விண்வெளி ஆராய்ச்சின்னு சொன்னாலே எக்கச்சக்கமான சவால்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு வேற்று கிரகத்தோட தரையில ஒரு வண்டியை நகர்த்துவது, அது நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் சவால். தரவுகளின் அடிப்படையிலான இந்த ஆழமான அறிவியல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிகப்பெரிய விண்வெளி புதிரை அவிழ்க்க போறோம். சிறியா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பல பில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி உலகத்திலேயே அதிநவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் உள்ள வச்சு செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம அனுப்புற விண்வெளி ஊர்திகள், அதாவது அந்த ரோவர்கள், அங்க இருக்கிற மண்ணுல ஏன் அடிக்கடி சிக்கிக்குது? சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை ஆழமா பார்ப்போம். இந்த இன்ஜினியரிங் மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற இயற்பியலை, அதாவது பிசிக்ஸை இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இந்த வேற்று கிரக மண்ணோட ரகசியங்களை கண்டுபிடிக்க நாம சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல, ரோவர்கள் எப்படி சிக்குது, ரெகுலித்னா என்ன, நாம தவறவிட்ட அந்த ஈர்ப்பு விசை, நடுவானில் நடக்கும் சோதனைகள், விண்வெளியில மண்ணுல எப்படி ரோவர்கள் மூழ்குது, அப்புறம் ஆர்த்தமிஸ் திட்டம், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். பகுதி 1. ரோவர்கள் மாட்டிக்கொள்ளும் பொறி. செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்புல நம்ம ரோவர்கள் என்னென்ன பாடுபட்டுச்சுன்னு கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். ஸ்பிரிட், ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் கியூரியாசிட்டி. விண்வெளி வரலாற்றிலேயே ரொம்ப சிறப்பான இந்த 3 ரோவர்களுமே வேற்று கிரக மண்ணுல பயங்கரமா சறுக்கி மாட்டிக்கிட்டு முழிச்சுது. இதுல ஸ்பிரிட் ரோவரோட ஒட்டுமொத்த பயணமுமே ஒரு மணல் பள்ளத்துல சிக்கி ரொம்ப பரிதாபமா முடிஞ்சு போச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி பர்கட்டரி டியூன் அப்படிங்கிற ஒரு மணல் மேட்ல மாட்டிக்கிட்டு தப்பிக்க சுமார் 6 வாரங்கள் போராடுச்சு. சரி, அதிநவீன கியூரியாசிட்டியாவது தப்பிச்சுதான்னா இல்ல, அதுவும் 77% சக்கரச்சறுக்களை எதிர்கொண்டது. பகுதி 2. ரெகோலித்னா உண்மையிலேயே என்ன? நம்மளோட இவ்வளவு பெரிய அதிநவீன இயந்திரங்களை எல்லாம் இப்படி செயலிழக்க செய்கிற அந்த மண் உண்மையிலே என்ன? அத ரெகோலித் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தை ரெகோஸ் அப்படின்னா போர்வை, அப்புறம் லித்தோஸ்னா பாறை அப்படிங்கிற 2 கிரேக்க வார்த்தைகள்ல இருந்து வந்தது. சுருக்கமா சொல்லணும்னா, நிலவு, செவ்வாய், அப்புறம் சிறுகோள்களோட பாறைகளை மூடி இருக்கக்கூடிய ஒட்டாத தூசிகள் நிறைந்த ஒரு போர்வையை தான் நம்ம ரெகோலித்னு சொல்றோம். இப்போ நம்ம பூமியோட மண்ணுக்கும் இந்த விண்வெளி ரெகோலித்துக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பூமியோட மண்ல கரிம பொருட்கள் இருக்கு, அதாவது ஆர்கானிக் மேட்டர் இருக்கு. அது காத்து தண்ணியால பல வருஷங்களா மென்மையாக்கப்பட்டிருக்கும். ஆனா விண்வெளி ரெகோலித்துல அப்படி எந்த ஆர்கானிக் பொருட்களும் கிடையாது. விண்கற்கள் மோதினதுனால உருவான மிக கூர்மையான துகள்கள் தான் அது. அது மட்டும் இல்லாம சூரிய துகள்களோட மின்னூட்டம் காரணமா அது ஒரு காந்த மாதிரி நம்ம இயந்திரங்களை ரொம்ப ஈஸியா ஒட்டிக்கும். பகுதி 3. விடுபட்ட அந்த ஈர்ப்பு விசை மாறிலி. சரி, இந்த மண்ணு இவ்ளோ ஆபத்தானதுன்னா நாம ஏன் பூமியிலே அதை சரியா சோதிச்சு பார்க்கக்கூடாதுன்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. செவ்வாய் நிலவோட எடையை சரியா கொண்டு வர பூமியில கியூரியாசிட்டியோட ஸ்கேக்ரோ மாதிரி குறைந்த எடையை கொண்ட ரோவர் மாடல்களை தான் நாம யூஸ் பண்றோம். ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்றோம். பூமியோட அபரிமிதமான ஈர்ப்பு விசை சோதனை கூடத்துல இருக்கிற மண்ணை எப்படி அழுத்தி கடினமாக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டரை நாம கோட்டை விட்டுடுறோம். இதனாலதான் பூமியில நடக்கிற சோதனைகள் விண்வெளியில போனா ஃபெயில் ஆயிடுது. பகுதி 4. பாரபோலிக் ஃப்ளைட்ல நடக்கும் சோதனைகள். அப்போ பூமியில நடக்கிற சோதனைகள் செட் ஆகாதுன்னா இதுக்கு என்னதான் உண்மையான தீர்வு? ஐரோப்பிய விண்வெளி முகமையோட எக்ஸோமார்ஸ் திட்டத்துக்காக ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்குன இந்த பிரத்யேகமான அமைப்பை பாருங்க. சக்கரங்களுக்கும் மண்ணுக்கும் நடுவுல நடக்கிற அந்த உண்மையான உந்துதலை பதிவு செய்ய நிறைய சென்சார்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ரோபோட்டிக் டெஸ்ட் செட்டப் இது. ஆனா இது அவங்க எங்க வச்சு சோதிச்சாங்க தெரியுமா? ஃபால்கன் 20 அப்படிங்கிற ஒரு விமானத்துக்குள்ள. ஆமாங்க, ஆய்வாளர்கள் இந்த முழு சோதனை கூடத்தையுமே ஒரு விமானத்துக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா செட் பண்ணி நடுவானத்துல செவ்வாய் மற்றும் நிலவோட ஈர்ப்பு விசை சூழலை அப்படியே லைவா உருவாக்குனாங்க. இதை கேட்கிறப்பவே நமக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த பாராபோலிக் ஃப்ளைட் முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, விமானம் முதல்ல அப்படியே செங்குத்தா மேலே ஏறும். அதுக்கப்புறம் ஒரு 20-30 வினாடிகளுக்கு எந்த உந்துதலும் இல்லாம விமானம் அப்படியே கீழே விழும். இந்த ஃப்ரீஃபால் நேரத்துல விமானத்துக்கு உள்ள நிலவு அல்லது செவ்வாய் கிரகத்துல இருக்கிற அதே குறைந்த ஈர்ப்பு விசை உருவாகிடும். இப்படிதான் ஒரு பெர்ஃபெக்டான வேற்று கிரக சூழலை அவங்க நடுவானத்திலேயே செட் பண்ணாங்க. பகுதி 5. விண்வெளியிலே எப்படி மூழ்குது? சரி, அந்த சில வினாடி ஈர்ப்பு விசை கம்மியா இருந்தப்போ சக்கரங்களை ஓட வச்சாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? இந்த ஹைஸ்பீட் கேமரா பதிவுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஈர்ப்பு விசை குறையும் போது மண்ணோட துகள்கள் பூமியில இருக்கிறத விட ரொம்ப வேகமா தன்னோட வலிமையை இழந்துடுது. சொல்லப்போனா அது ஒரு திரவம் மாதிரி நகரத் தொடங்குது அப்படிங்கிறத இந்த டேட்டா எந்த சந்தேகமும் இல்லாம நிரூபிக்குது. இப்போ இந்த நம்பரை பாருங்க. பூமியோட ஈர்ப்பு விசையில கிடைக்கிறத விட நிலவோட ஈர்ப்பு விசையில ரோவரோட அந்த இழுவை விசை, அதாவது முன்னாடி நகர்ற திறன் ஆவரேஜா 20% அளவுக்கு அப்படியே குறைஞ்சிடுது.
அந்த வேற்று கிரக மண் நம்ம ரோவர்களுக்கு எதிரா ஆக்டிவா வேலை செய்யுது அப்படிங்கறத இந்த மிகப்பெரிய சரிவு நமக்கு காட்டுது. இந்த டேட்டா உண்மையிலே ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். பூமியை கம்பேர் பண்ணும்போது சக்கரங்கள் மண்ணுல புதையிற அளவு நிலவுல 38%, செவ்வாயில 27லிருந்து 47% அதிகமா இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, ஈர்ப்பு விசை குறையும் போது நம்ம ரோவர்கள் ஏதோ சாதாரணமா ஒரு மண்ணுல பயணிக்கல, மாறாக தங்களுக்கு கீழேயே தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆபத்தான நிலப்பரப்ப எதிர்த்து போராடி தான் அதனால பயணிக்க முடியுது. பகுதி 6 ஆர்த்தமிஸ் தலையீரே. இந்த பிசிக்ஸ் சிக்கலை தீர்க்கிறது மனிதகுலத்தோட ஒட்டுமொத்த எதிர்காலத்துக்கும் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நீங்க நினைக்கலாம். நாசாவோட ஆர்த்தமிஸ் திட்டத்தோட பரந்த இலக்குகளை கொஞ்சம் பாருங்களேன். நிலவுல அந்த மாதிரி ரொம்ப மோசமான சூழல்ல விவசாயம் பண்ணி பயிர்களை வளர்க்கணும். அதே ரெகோலித்திலிருந்து நமக்கு தேவையான தண்ணியை பிரிச்செடுக்கணும். மனிதர்கள் தங்குறதுக்கான பெரிய கட்டமைப்புகளை அங்கே உருவாக்கணும். முக்கியமா செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கான தயார் நிலையை உறுதிப்படுத்தணும். இது எல்லாத்துக்கும் அந்த விண்வெளி மண்ணோட இயற்பியலை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதை ஜெயிச்சாக வேண்டியது ரொம்ப கட்டாயம். அந்த ஏலியன் மண் நம்ம ஊர்திகளையும் தொழில்நுட்பங்களையும் எப்படியாவது தன்னுள் இழுத்து சிக்க வைக்கத்தான் பாக்குதுன்னு இந்த டேட்டா மூலமா நமக்கு இப்போ ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இது நம்ம சூரிய குடும்பத்துல மனித குலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் தடையை காட்டுது. ஆனா அந்த வேற்றுக்கிரக மண்ணை அடக்கி ஆள நாம உண்மையிலேயே தயாரா இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி சிந்தனையை தூண்டக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்துல நாம சந்திப்போம். உங்களோட தேடலும் கற்றலும் தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும்.